கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 138 சங்கீதம் 7 வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இந்த வார்த்தையின் வழியாய் இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தின் பாதையிலே, துன்பத்தின் நடுவிலே நாம் நடந்து போனாலும், நம்மை சூழ்ந்து துன்பம் நம்மை ஆட்கொண்டிருந்தாலும், நம்மை சூழ்ந்து பலவிதமான நெருக்கங்கள் நம்மை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாலும், நம்மை பலனற்று போக செய்யும், நாம் தோய்ந்து போகும்படியாய் சூழ்நிலைகள் மாறும். ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு பலன் இல்லாமல், ஒரு ஜீவன் இல்லாதபடிக்கு பலனற்றவர்களைப் போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறார். துன்பத்தின் நடுவிலோ, மரண இருளின் பள்ளத்தாக்கிலோ நாம் நடக்கிற போதெல்லாம் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. அதன் நடுவிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற சத்துருக்கள் பல வேளையில நமக்கு துன்பத்தை கொண்டு வரலாம், நம் உள்ளத்தை உடைக்கலாம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி துன்பத்தை கொண்டு வருகிற அந்த சத்துருக்களுக்கு விரோதமாய் தமது கரத்தை நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தமது வலது கரத்தினாலே மீட்டு ரட்சித்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். துன்பத்தின் பாதையிலும், கண்ணீரின் பாதையிலும், கவலையின் பாதையிலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் நமக்கு துணை செய்கிறவராய் தமது வலது கரத்தினாலே நம்மை மீட்டு நம்மை ரட்சித்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய துக்கமெல்லாம், நம்முடைய துன்பத்தை எல்லாம் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். அவரை மாத்திரமே நாம் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் அவர் சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாக உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர், துன்பம், தொல்லைகள் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அவரை மாத்திரமே விசுவாசிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த வல்லவர். நாங்கள் துன்பத்தின் நடுவாய் கடந்து போய் கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கலாம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் துன்பம் சூழ்ந்திருக்கலாம், எங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் சூழ்ந்திருக்கலாம், நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கலாம், சத்துருக்கள் எங்களை சூழ்ந்திருக்கலாம், எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நீர் எங்களை உமது வலது கரத்தினால மீட்டெடுக்கிற தேவனாய், எங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருப்பதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளும் கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து போய்க்கிற என் வாழ்க்கையை ஆண்டவர் நீர் மீட்டுக் கொள்வீராக. என் துன்பத்தின் நடுவில் நீர் எனக்கு துணையாய் வருவீராகப்பா. இந்த நாளும் கரத்தில் கொடுக்கிற நீர் என்னை நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் துக்கமெல்லாம் ஆனந்த சந்தோஷமாய் மாறும், ஆனந்த களிப்பாய் மாறும். கர்த்தர் உங்களை காத்து நடத்துவாராக. ஆமென்.